அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 நாளாக 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசம் சேமம் அடையணும்னா, உண்மையான ஒரு ஆவிக்குரிய விடுதலை பெற வேண்டும் என்றால், தேசத்துல ஆவிக்குரிய உலகப்புற செழிப்பு தேசத்துல இருக்கணும்னா, ஆண்டவரின் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கணுங்க. அப்போதான் தேசத்துக்கு சேமம் வரும். இப்போ தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு முன்பு நம்மை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஜெபத்தை கேட்பார், ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அதான் ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கைக்கும் அதுதாங்க, ஊழியத்துக்கும் சரி தேசத்துக்கும் சரி. இன்னைக்கு ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் காரியங்கள் ஏன் ஜெயமா இல்லை, என் ஊழியத்தில் ஏன் வளர்ச்சி இல்லை, ஏதெல்லாம் நடக்கலை என்று கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம அவர் தாங்க சொல்லிருக்காரு, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தா சேமத்தை வரும்னு அவர் தானே சொல்லிருக்காரு. அப்போ அந்த சேமம் ஏன் வரல, நமக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் கைவிட்டு செய்யறதெல்லாம் பின்னாங்கி போகுது, எதுவும் உருப்புறது இல்லை, ஜான் ஏறினா மோடர்ன் சறுக்குது, எதனால கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். எங்கே சம்திங் ராங். அதான் சொல்றாங்க, தன் பொல்லாத வழிகளை விட்டு அவர் முகத்தை தேடினார். எல்லாருக்கும் கர்த்தர் பேசுறாரு இன்னைக்கு. அந்த இடத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க சரி பண்ணாதான் குடும்பத்துக்கும் சரி தேசத்துக்கும் சேமத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் என்னோடு பேசுறாருன்னு எல்லாரும் விசுவாசிக்கணும், அப்படியே ஏத்துக்கணும், ஏத்து இருதயத்தில் எழுதணும். நீங்க எழுதி நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தால் இந்த நாளிலேயே எல்லா கட்டுகளை கத்த உடைப்பார், தடைகளை உடைப்பார். பல வருஷம் வராதிருக்கிற ஆசீர்வாதங்கள் இனிமே உங்க வீட்டின் கதவை தட்டும். உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நமது தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.